வணக்கம். என்னோடய அடுத்த போரும் சந்தையும் எபிசோடு இது நேற்றுக்கு நைட்டே நான் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். பட் எனக்கு ரொம்ப ஒரு விபரீதமாக சிக்னல்ஸ், கன்ஃபியூசிங்காக சிக்னல்ஸ் வந்திருந்தது மார்க்கெட்லேருந்து. அதனால இன்றைக்கி ட்ரம்ப்போட 6:30 மார்னிங் ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அது மார்க்கெட்டோட மூவ் தெரியும். நல்லதாக போச்சு நான் வெயிட் பண்ணது. ஏன்னா நேற்றுக்கு நடந்தது என்ன முதல்ல சொல்கிறேன். நேற்றுக்கு மார்க்கெட் 1.5% அப்பு. மோர் இம்பார்ட்டன்ட்லி மிட் கேப் 2.5% அப்பு, ஸ்மால் கேப் 3.25% அப்பு அண்ட் மைக்ரோ கேப் 4.25%. ஸோ கிளியராக என்ன தெரிஞ்சதுன்னா, அண்ட் 3000 ஸ்டாக் எடுத்தேன். ஐ திங்க் 2900 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் இருந்தது நேற்று. ஸோ என்ன ஆச்சு நேற்றுக்குன்னா, ஒன்றும் இல்லை, இந்த குட் நியூஸ் ட்வீட்ஸ் எல்லாம் வந்துருந்தது. ட்ரம்ப்லேருந்து வர முடிய போகிறது, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுனால ரெண்டு விஷயம். அது ஒரு கேப் அப் ஓப்பனிங்கில் ஆரம்பிச்சது. இந்த கேப் அப் ஓப்பனிங்கில் ஆரம்பித்ததில் எஃப்ஐஎஸ் நிறைய ஷார்ட்ஸ் பில்டப் பண்ணதை கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஷார்ட் கவரிங், ஷார்ட் ஸ்குவீஸ்ன்னு சொல்லுவாங்க அதை. அதனால மார்க்கெட் ஏறிச்சு. இந்த ஏறினதை பார்த்து அந்த ட்வீட் குட் நியூஸ் பார்த்தோம். ரீட்டைல் ஸ்பெகுலேட்டர்ஸ், ட்ரேடர்ஸ்லாம் கூடாலும் உள்ளே நுழைஞ்சிட்டு எல்லா ஸ்டாக்கையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. மத்தியானம் போக தான் தெரிஞ்சது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்கன்னா, திரும்ப இந்த ஏற்றினது பார்த்தோன்னே செல் இந்தியா அந்த ரைஸ்னு திருப்பியும் புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பில்டப். ஸோ நேற்றுக்கு எஃப்ஐஎஸ் 8000 கோடி விற்றுருக்காங்க இந்த மார்க்கெட் ரைஸில். அண்ட் 6000 கோடி ஃப்ரெஷ் ஷார்ட்ஸ் பில்டப் பண்ணியிருக்கு. ஸோ 14000 கோடி நெகட்டிவ் இம்பேக்ட். டிஐஎஸ் அந்த 8000க்கு மேட்சிங்காக அதை வாங்கியிருக்காங்க. பட் இந்த ரீட்டைல் திடீர்னு பூந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட் ஏறிட்டு இந்த நியூஸ்னால. ஸோ இந்த இவ்வளோ தூரம் நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால தென் நேச்சுரலி மிஸ்டர் ட்ரம்ப்போட பெரிய ஸ்பீச் இருக்குது. நான் அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரீட்டைல் ஏதோ ரேலி, மார்க்கெட் பாட்டம் ஃபார்ம் ஆகி ரேலியில் எழுந்திருக்காங்களா, இல்லை போய் மாட்டினாங்களா புல் ட்ராப்னு. நீ கலர் கிளியர் தெரிஞ்சு புல் ட்ராப்பில் மாட்டின்னுக்காங்க. ஏன்னா ஸோ ட்ரம்ப்போட ஸ்பீச்சில் தான் வந்தது. 2-3 வாரங்கிற வார்த்தையை திருப்பி சொன்னார். பட் நான் எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்பேன், இது அடிப்பேன், ஹார்மோஸ் ட்ரேட் நான் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அவர் ஒரு மாதிரி இந்த வாரை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை. திரும்பி தன்னோட அச்சீவ்மெண்ட்ஸு தன் இது பண்ணதை பற்றி தான் பேசினாரே தவிர வார் கிளியராக எண்டு போகுது, நான் இந்த நேரத்தில் போடு வரேன்னு கிளியராக இருந்ததில்ல. மார்க்கெட் ரொம்ப மோசமாக எடுத்திருக்கு. டவ் ஜோன்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது. திருப்பி யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 4.36% ஏறிண்டுக்கு. டாலர் இண்டெக்ஸும் 100 கிட்ட போயிட்டுருக்கு. முக்கியமாக ஆயில் விலை திருப்பி $106 மேலே ஏறிட்டுருக்கு. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் டவுன் இந்த பாயிண்டில். ஸோ கிளியராக என்னென்னா நேற்றுக்கு ரீட்டைல் போய் வாங்கிட்டு மாட்டின்ட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி திருப்பியான எஃப்ஐஎஸோட கண்டினியூஸாக நெகட்டிவ். ஏன்னா இந்த $100 இருந்தாலே ஆயில் 1 மாதம் 2 மாதம் அப்படியே நீண்டு இருந்தால் இந்தியன் எக்கானமி, கார்பரேட் ஏர்னிங்ஸ், இன்ஃப்ளேஷன், ஃபிஸ்கல் டெபிசிட் இது எல்லாருக்கும் பயங்கர பாதிப்பு. ஸோ எஃப்ஐஎஸ் அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை பற்றி மனசை மாற்றிட்டு வார் எண்ட் ஆனால் அப்போ தான் அவங்க செல்லிங்கை குறைச்சிட்டு பைங்க்கு மாறுறாங்களா அப்போ தான். ஏன்னா இந்த ஆயில் இந்த விலையில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஸோ வாரோட கிளியராக எண்டு தெரிகிற வரைக்கும் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஸ்பெகுலேட்டர்ஸ் இவெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்க தான் செய்வாங்க. ஸோ அங்கே இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ஃப்ரேஸ் இருக்குது, ஃபூல்ஸ் ரஷ் இன் வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு ட்ரெட் அப்படின்னு. அதுதான் நடந்துட்டுருக்கு. வேற நான் முதல்லேருந்து என்ன சொல்லிட்டு வரேன் திருப்பி ஸ்டெடியாக ரீட்டெயிலாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் கேஷ் பேலன்ஸ் ஏதாவது கையில் வச்சுருந்தீங்கன்னா 1% பர் டே போடுங்க. அப்போ தான் இந்த வாலட்டிலிட்டி நீங்கள் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு பணம் தேவைன்னா பணம் எடுங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அது இந்த தூரம் இருங்க, குவைட்டாக இருங்க. உங்களுக்கு மாட்ரேட் ரிஸ்க்காக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், கீப் குவைட். வார் எண்ட் ஆனப்பறம் தான் இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் மாற்றம் தெரியும். ஸோ அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த எஃப்ஐஎஸை பொறுத்த மட்டும் இந்தியாவோட அவுட்லுக் அந்த மாற்றம், இந்த வார் இறங்கி ஆயில் வேலை கிளியராக இருக்குது. அண்ட் டாலர் ருப்பியில் இதோட ப்ரெஷர் இன்னமும் தெரியுது. ஏன்னா நேற்று ஆர்பிஐ சில ஸ்டெப்ஸ் எடுத்து திருப்பியும் இந்த ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் அந்த பொசிஷனை $100 மில்லியன் கேப் பண்ணாங்களே, அந்த டாலர் கொஞ்சம் ருப்பி கொஞ்சம் ரிகவர் ஆச்சு. திருப்பி எண்டில் திருப்பி ஏறிடுச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட இந்த பொசிஷனை லிக்விடேட் பண்ணுறதை தன் கார்பரேட் கஸ்டமருக்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்றுக்கு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் போய் விற்கணும் டாலரை. ஸோ ஒருவேளை ருப்பி ஸ்ட்ரென்த்தன் ஆகும்னு நினச்சா இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிற நான் டெலிவரபிள் ஃபார்வர்ட்ஸ்னு இந்தியன் ருப்பி வெளிநாட்டில் ட்ரேட் ஆகும். அது பார்த்தா 95 மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ருப்பியும் வாலட்டைலாக இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸோட அவுட்லுக் மாறுற வரைக்கும் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வராது. ஸோ இந்த வாலட்டிலிட்டி இருக்கும். அந்த வாலட்டிலிட்டியில் பெஸ்ட்டு ஸ்டெடி, சிஸ்டமேட்டிக், மைக்ரோ லெவலில் அக்யூமுலேஷன். அதாவது 1%. நிறைய பேர் தவறாக சொல்லுறாங்க, நான் போர்ட்ஃபோலியோவில் 1% போட சொல்கிறேன். இல்லை, உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்கட்டும். கையில் கேஷ் இருக்கா,
வச்சுருந்தீங்கன்னா அப்போ அதோட கேஷோட 1% டெய்லி மார்க்கெட்டில் போடுவோம். இதுதான் நான் சொல்லிட்டு வரேன். அப்படியே அதுவும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மார்க்கெட் நேற்று ஏறினதோ இறங்கினதோ அதை பற்றி கவலைப்படாது. இந்த வாலட்டிலிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருங்க. அதான் ஆஸ் அ லாங் டேர்ம் ரீட்டைல் இன்வெஸ்டர் நான் சொல்கிற அட்வைஸு. ரைட். ஷார்ட் டேர்மில் பண்ண தேவைன்னா புக் பண்ணுங்கள் ப்ராஃபிட், நோ ப்ராப்ளம். ஒரு ப்ராஃபிட் இருந்தால் நோ ப்ராப்ளம். அதை பற்றி எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஏன்னா நியூஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு நல்ல தகவல் இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஆரக்கிள் பெரிய யூஎஸ் எம்என்சி வந்து 30,000 பேரை ½ அன் ஹவர் நோட்டீஸில் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 30,000ல் 12,000 இந்தியாவில் இருக்காங்க. ஒரு 15 நாள் ஃபார் எவ்ரி மந்த் ஆஃப் இயர் ஆஃப் சர்வீஸ்க்கு ஒரு 15 நாள் சேலரி, அப்புறம் ஒரு மாதம் டெர்மினேஷன் பெயின் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு நோட்டீஸ் இது இல்லை எல்லா லெவல்லையும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி இந்த 12,000 பேர் இப்போ போய் வேலை தேட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கூட எஃப்ஐஎஸ் நம்ம இந்தியா வரைக்கும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கான செய்தி இல்லை. ஸோ கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி இப்போது 500 பாயிண்ட் டவுனில் காமிக்கிறது. ஸோ வாலடைல் டே. பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி சிஸ்டமேட்டிக்காக அந்த ஸ்மால் அமௌண்ட்ஸ் வாங்கிட்டே இருக்கிறது தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.